நீங்கள் 20s இருக்கீங்களா? அப்போ நான் சொல்கிறேன் 3 திங்ஸ் உங்கள் கரியரை பில்ட் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம லைஃப்னு என்னென்னு பார்ப்போம். நீங்கள் 20s இருக்கீங்கன்னா லைஃப் ஈஸே ஒரு ஜேர்னி. அதில் லஸ்ட் இருக்கும், இன்ஃபேக்சுவேஷன் இருக்கும், டெம்பரரி ஹாப்பினஸ் இருக்கும், லவ் இருக்கும். இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு லைஃபு. நீங்கள் ஒரு 20s இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இதை ஃபேஸ் பண்ணாமல் உங்கள் லைஃப்பை லீட் பண்ணவே முடியாது. ஈவன் நானுமே இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் வந்திருக்கேன். பட் இதெல்லாம் ஒரு ஃபேக் வேர்ல்டு. ரியல் வேர்ல்டு வேறு மாதிரி இருக்கும். 80% ஆஃப் இந்தியன்ஸ் வேலை கிடைக்கலின்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதே ஒரு சில பேர் கிடைச்ச வேலை ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களாம். கேஷ் இல்லை, குயிக் சேலரி பத்தல, இந்த மாதிரி நிறைய ரீசன் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன ப்ராப்ளம் தெரியுமா? உங்கள் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இல்லாத தான் இதுக்கெல்லாம் ரீசனே. உங்களோட ஃபவுண்டேஷன் 20s நீங்கள் ப்ராப்பராக ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணலைன்னா 30s ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப் தான் ஃபுல்லாக வாழ்ந்துட்டுருப்பீங்க. 20s நான் நிறைய மிஸ்டேக் பண்ணேன். பட் ஐ ரியலைஸ் தட் நிறைய திட்டு வாங்கியிருக்கேன், நிறைய இடத்துல அவமானப்பட்டிருக்கேன். பட் ஐ வில் சேஞ்ச் இட். அதை தான் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு ஒன்று தி ராக்கெட் தி பிஸ்னஸ். நீங்கள் ஒரு 20s இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸை பற்றி லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். எப்படி ப்ரோ பிஸ்னஸை லேர்ன் பண்ணுறதுன்னு கேட்கக்கூடாது. அது ஒரு மேக்ஸோ இல்லை அல்காரிதமோ கிடையாது. ஒரு ஸ்டாஃபை வச்சு டீச் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, அதுலேயே எல்லாத்தையுமே லேர்ன் பண்ண முடியும். ஒரு பிஸ்னஸை பற்றி லேர்ன் பண்ண இருந்தீங்க. எப்படி சேல்ஸ் நடக்குது, எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க, எப்படி ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க, எப்படி ஃபினான்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க, எல்லாத்தையுமே கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது உங்களோட 20s நீங்கள் கற்றுக்கும் போது ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷனை பில்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு நீங்கள் பிஸ்னஸ் பற்றி கற்றுக்கிறதுக்கு முக்கியமான இந்த 2 திங்ஸ் உங்கள்கிட்ட இருந்தால் போதும். ஃபஸ்ட் ஒன்று உங்களோட மொபைல் ஃபோனு. அதே செகண்ட் திங் உங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட். இது 2 இருந்தாவே கண்டிப்பாக உங்களோட பிஸ்னஸை பற்றி லேர்ன் பண்ண முடியும். அதே செகண்ட் திங் இது பவர் ஹவுஸ். நீங்கள் நினைக்கிற மாதிரி கூலியில் வர பவர் ஹவுஸ் கிடையாது. அப்கிரேட் யுவர் ஸ்கில்ஸ். உங்கள் ஸ்கில்ஸை முடிஞ்ச அளவுக்கு டெவலப் பண்ணுங்கள். நிறையா யங் என்டர்பிரினர்ஸ் இருக்காங்க, அவங்களோட வெபினார் அட்டன் பண்ணுங்கள், அவங்களோட ப்ராட்காஸ்ட் கேளுங்க. நிறையா யூடியூப்ஸில் நிறையா வீடியோஸ் இருக்குது யங் என்டர்பிரினர்ஸோட. அதெல்லாம் பார்த்து உங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஸ்கோப் இருக்குது. நீங்கள் டெவலப் பண்ணுற ஸ்கில் உங்களோட பிஸ்னஸை டெவலப் பண்ணுறது உங்களுக்கு டோட்டலாக ஹெல்ப் பண்ணும். அப்கிரேட் யுவர் ஸ்கில் தான் ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷனை பில்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். அதனால் மறக்காமல் உங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். எங்கேருந்து ப்ரோ ஸ்டார்ட் பண்ணுறது தெரியலன்னு நினச்சிங்கன்னா உங்கள்கிட்ட இப்போயும் சொல்கிறேன், ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, அதில் யூடியூப்லேயே எல்லாமே இருக்குது. ஃபைனல் திங் ஹேவிங் எ பிளான். நம்ம எல்லாருக்கும் என்ன பிரச்சனை தெரியுமா? ஒரு பிளான் எடுத்து அதை ஃபாலோ பண்ணி அதில் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். ஏன்னா நிறைய படத்துலலாம் அந்த மாதிரி தான் நம்மளை ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அது ரொம்ப தப்பு. யூ ஹேவ் ஏ 2-3 பிளான்ஸ். பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சின்னு 3 பிளானாக மினிமம் இருக்கணும். நம்மக்கிட்ட என்ன ப்ராப்ளம்னா, ஒரு பிளான் எடுத்து நம்ம பிளான் பண்ணுறோன்னா அதில் சப்போஸ் நம்மளால் சக்ஸஸ் ஆக முடியலன்னா என்ன பண்ணுவோம்? வெக்ஸ் ஆகி அப்படியே உட்காந்துறது. பட் அதே உங்களுக்கு 2 பிளான் 3 பிளான் இருக்கும் போது யூ ஹேவ் ஏ ஃபெயிலியர் டு 1 பிளான், யூ ஹேவ் சூஸ் அனதர் பிளான். அதனால் 2 பிளான் 3 பிளான் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களால் ஒரு நல்ல ஒரு க்ரோத்துக்கு போக முடியும். இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் 30s ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப்பை கண்டிப்பாக வாழ முடியும். அதுக்கு நான் ஷூர் கொடுக்குறேன். எதுவுமே பண்ணாமல் லைஃப்பை ரிக்ரெட் பண்ணுறதுக்கு சம்திங் ஏதாச்சும் ட்ரை பண்ணுறதுல தப்பே இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க, உங்கள் 20s நீங்கள் என்ஜாய் பண்ணுற டைம் இது, வேலைக்கு போய்ட்டு என்ஜாய் பண்ண முடியாது, அதனால் என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. எனக்குமே சொல்லியிருக்காங்க. பட் அவங்க எல்லாமே என்னென்னா 20 வயசு வரைக்கும் என்ஜாய் பண்ணுறது, அதுக்கப்புறம் லைஃப்லாம் கஷ்டப்படுறது, அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்பில் இருக்கிறாங்க. நீங்கள் 20s நீங்கள் கொஞ்சம் கரியருக்காக ஃபோக்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கலாம். வீடியோ பார்த்துட்டு போகாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியுமா, அதை கிளிக் பண்ணிட்டு போங்க.